என் பேர் நோயல். நான் ஓசூரில் ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் பல வருடங்களாக டீப் டிப்ரெஷன், தட் மீன்ஸ் ஒரு சூசைட் அட்டன் கூட நான் போயிருக்கேன் ஒரு 2-3 தடவை. ஏன் வாழ்கிறோம், வாழ பிடிக்காமலாம் நான் நிறையா வருஷங்கள் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன்னா நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன். நான் கத்தி கூப்பாடு போட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்னை வேடிக்கை பார்த்து எனக்கு அது கஷ்டமாக இருந்தது. இப்போ ஒரு டீச்சராக இப்படி பண்ணுறோமே, ஆனால் அந்த 1/2 hour தான். அதுக்கப்புறம் நார்மல் லைஃப்க்கு வந்துடுறேன். ஆனால் அது ஏன் அப்படி வருதுன்னு என்னால் பண்ண முடியல. அந்த டிப்ரெஷன் எனக்கு பல வருடங்களாக இருந்தது. நினைவு திறந்தே கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக இருந்தது. ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு அப்புறத்துலேருந்து. என்னன்னாக்கா செவுத்தில் தலையை முட்டிப்பேன், கத்துவேன், என்னையே நான் அடிச்சுப்பேன். இல்லையா எனக்கு எதிரில் இருக்கிறவங்களே பாத்திரத்தை தூக்கி போட்டு உடச்சிடுவேன். பட் எனக்குள்ளே ஏதோ நடக்குது, அதுலேருந்து நான் வெளியில் வரணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன், புரிய வச்சேன். நான் அந்த மாதிரி கத்தும் போது என்னை அப்படி விட்டுறாதீங்க, இல்லை அமுக்கி பிடிக்காதீங்க, ஒரு பேய் பிடிச்ச மாதிரி போட்டு என்னை அமுக்குவாங்க. பட் அதுலேருந்து நான் வெளியில் வரணும்னு ஆசைப்பட்டேன். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. டாக்டர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணேன். சும்மா சஜஷன் மட்டும் கொடுத்தாங்க. டிப்ரெஷன் அமைதியாக தூங்கினா போதும் அப்படின்ட்டாங்க. ஆனாலும் அது ஒரு தீர்வாக எனக்கு தெரியல. ஃப்ரெண்டு மூலயமா அந்த ரெஸ்ட்ரேஷன் கிளினிக் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க என்னை லீட் பண்ண விதம் இது கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சிது. இதுலேருந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடுவேன். இனி இந்த ஒரு இந்த நிலையிலேருந்து நான் விடுபடணும்னு எந்த ஆசைப்பட்டேனோ அது நான் கொஞ்சம் வருவேன்னு ஒரு உறுதி எனக்கு கிடச்சிது. அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு சுகர் லெவலில் இருந்ததுன்னு தெரியும். அது வரைக்கும் சுகர் லெவல் தெரியாது. அதுக்கப்புறம் நார்மலாக பார்த்தாக்கா எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்துச்சு. தூக்கம் வராது. ஒன்று தூங்காமே இருப்பேன், இல்லைன்னா தூங்கிட்டே இருப்பேன். சாப்பிடவே பிடிக்காது. சாப்பாடு பார்த்தாலே எட்ட போகிற மாதிரி இருக்கும். பசியே சுத்தமாக கிடையாது. ஒரு காலகட்டத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவ்வளோதான் லைஃப். கொரோனாவால் எல்லாரும் இறந்துட்டு இருக்காங்க, நிறைய காரியங்களுக்காக இறக்குறாங்க. இது வித்தியாசமான ஒரு உணர்வுகளாக இருக்குது, வித்தியாசமான மாற்றங்கள் இருக்குது, லைஃப் முடிய போகுது அப்படின்னு அந்த நிலைமைக்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த ரெஸ்டரேஷன் கிளினிக்கு போனதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ இல்லையா, முதல்ல நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல்ல கேட்குறாங்க, லிசனிங். யாருமே லிசன் பண்ண மாட்டாங்க, அட்வைஸ் மட்டும் ஈஸியாக கொடுப்பாங்க. இங்கே ஃபஸ்ட்டு லிசனிங் இருந்துச்சு. நம்மளை பேச வச்சு நம்ம குறை நிறைகள் அவங்க கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் ஆறுதல், ஒரு ஃபேமிலி ஃபீலிங், ஒரு நம்மளுடைய சகோதரர், ஒரு இது டாக்டர் கிடையாது, இது ஆஸ்பத்திரி கிடையாது, வேறு எந்த ஒரு பயம் இல்லாமல் மனசை விட்டு பேசக்கூடிய ஒரு நம்பிக்கை கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்ல தான் என்னுடைய டிஃபெக்ட் எல்லாமே வெளியில் கொண்டு வந்தேன். அவங்க மேலே நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் சரி, இந்த ட்ரீட்மெண்ட்டை என்ன ஆனாலும் நம்ம ஸ்டெப் எடுக்கணும். இதனால் என்னுடைய மைண்டு, என்னுடைய உடல் ஆரோக்கியம், என்னுடைய செல்ஃபை தான் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 10 days கண்டினியூஸாக வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க. ரெகுலர் டைமு என்னுடைய கிச்சன்லேருந்து, சமையல் இதுலேருந்து என்ன சாப்பிட்டேன், காலையில் என்ன சாப்பிட்டேன், எப்படி சமைக்கிறேன், சமைக்கிறதுக்கு ஒரு 10 days அவங்களே டெமோலாம் பண்ணி காமிச்சாங்க. என் கூடவே இருந்தாங்க. ஒரு அந்த ஜூஸ் எல்லாம் போட்டு குடிக்க கொஞ்சம் நான் தடுமாறினா கூட அவங்களே இனிஷியேட்டாக ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரியே அவங்க அப்ரோச் பண்ணாங்க. இதெல்லாம் படுத்து தூங்கிட்டே இருப்பேன். பகல் தூக்கத்தெல்லாம் கட் பண்ணிட்டேன். பகலில் சும்மா பெட்டில் கூட போய் படுக்க மாட்டேன், அந்த மாதிரி இருந்தேன். அவங்க சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் ஃபாலோ பண்ண என்னுடைய உடலில் எல்லா மாற்றமும் எனக்கு ஒரு 10 years பேக் என்னுடைய 10 வயசு குறைஞ்ச மாதிரியே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்க கூட மெலிஞ்சிட்டேன், ஸ்லிம் ஆகிட்டேன், எப்படி இது அப்படின்னலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இந்த டிப்ரெஷன், இந்த கத்துறது, இந்த அடிச்சுக்கிறது எல்லாமே இப்போ ஸ்டாப்பு. எங்கே இருந்தாலும் ஃபோன் போட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க, எப்படி இருக்கீங்க, ஹெல்த் எப்படி இருக்குது, வாக் போனீங்களா. வாக் மட்டும் நீங்கள் லீவ் கொடுக்கக்கூடாது. என்னோட கோச்சுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு கோச்சாக அவங்க நடந்துக்கலை. ஒரு சிஸ்டர், ஒரு ஓன் சிஸ்டர் எப்படி என்னுடைய எல்லா காரியங்களையும், ஒரு டிப்ரெஷன் ஆனால் எல்லாம் மற்ற விஷயங்களை கவலைப்பட்டால் கூட எல்லாத்துக்குமே அவங்க நடுவில் நிற்பாங்க, ஃபோன் அடிப்பாங்க. நான் போகிற இடமெல்லாம் நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனோ அதை எல்லாருக்கும் சொல்கிறேன். யார் சிக்காக இருக்கிறவங்களோ ரெஸ்டரேஷன் ஹெல்த் கேரை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். நாள்பட்ட வியாதி, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான் லைஃபு அப்படின்னு மனம் சோர்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு ஹெல்த் கேருக்கு தேவையே இருக்குது.
இந்த மாதிரி கஷ்டங்களில் உள்ளவங்கள மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்த் சென்டரில் வந்து கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, எதையோ இழந்து போனதை கிடைச்ச மாதிரி திரும்பி நான் வந்து புது ஜீவன், இப்போ மறுபடியும் நான் பிறந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அதுதான் இதில் வந்து. அதனால் இந்த சென்டர், என்னுடைய கோச்சு எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.